ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்ட்ரோ அருண். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு கோடிகளிலே சம்பாதிக்கும் ஜாதகம் எப்படி இருக்கும். அந்த ஜாதகத்தை கோடியில் ஒரு ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து இன்றைக்கி நாம் இந்த பதிவில் போட போகிறோம். பிடிச்சிருந்தா பாருங்கள். கோடிகளை சம்பாதிக்கும் ஜாதகம் எப்படி இருக்கும்? கோடிகளை சம்பாதிப்பவர் திரு சுந்தர் பிச்சை அவர்கள். இவர் பிறந்ததோ 12/7/1972 வருடம் தமிழ்நாட்டின் மதுரையிலே பிறந்திருக்கிறார். இவருடைய அப்பா பெயர் கருணா பிச்சை, அம்மா பெயர் லக்ஷ்மி அம்மாள். இவரது ராசி கடகராசி, பூச நட்சத்திரம், லக்னம் மீன லக்னம். இந்த மீன லக்னத்திற்கு 3ஆம் இடமாகிய ரிஷபத்திலே சுக்கிரனும் சனியும் அமர்ந்திருக்கிறார்கள். 4ஆம் இடத்திலே சூரியன், 5ஆம் இடம் கடகத்திலே சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் 5ஆம் இடம் கடகத்திலே அமர்ந்திருக்கிறது. 7ஆம் இடத்திலே யுரேனஸ் என்ற கிரகம் அமர்ந்திருக்கிறது. 9ஆம் இடத்திலே நெப்டியூன், 10லே குரு தனுசிலே, 11ஆம் இடம் மகரத்திலே ராகு. இதுதான் இவருடைய சுந்தர் பிச்சையின் ஜாதகம். இவருக்கு இப்பொழுது நடப்பதோ இன்றைய தேதிக்கு 52 வயசு நடக்குதுங்க. கம்ப்யூட்டர் துறையில் வேர்ல்டுலேயே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லணும்னா திரு சுந்தர் பிச்சை அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். மீன லக்னத்திற்கு 8ஆம் இடமான சுக்கிரனும் 12ஆம் இடமான சனியும் 3ஆம் இடத்திலே இருப்பது இவருக்கு ஆயிலை கட்டியாக கொடுத்தாச்சு. தீர்காயுஸ் பவ அப்படிம்பாங்க. 2ஆம் இடத்து செவ்வாய் 5ஆம் இடத்துல போய் கடகத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ கடகராசி சந்திரனும் அங்கே சேருகிறார். அப்போ இவருக்கு சசிமங்கல யோகத்தை கொடுத்தாச்சு. அப்போ 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் அல்லவா? அப்போ குடும்பம், குழந்தைகளை ஏற்படுத்தி கொடுத்தாச்சு. குடும்ப வாழ்க்கையும் ஜோராக போய்கிட்டு இருக்கு. 4ஆம் இடத்தை 10ல் இருக்கும் குரு லக்னாதிபதி பார்ப்பதால் கல்வி செல்வத்தையும் கொடுத்தாச்சுங்க. சென்னையில் பட்டப்படிப்பு, வெளிநாடுகளிலே மேல் படிப்பு. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது வெளிநாட்டு கல்வி பயிலும் இடத்தை பற்றி சொல்லக்கூடியது. அங்கே ராகு இருக்கிறார். 4 கிரகங்கள் அந்த இடத்தை பார்க்கிறார்கள். சந்திரன், செவ்வாய், புதன், கேது ஆகிய 4 கிரகங்கள் அந்த 11ஆம் இடத்தை பார்ப்பதால் வெளிநாட்டில் சென்று படிக்கிறார். கேது யார்? ஞானகாரகன் அல்லவா? ஞானத்தை அள்ளி கொடுத்து விடுகிறார் அப்படின்னே சொல்லிடலாம். ஞானகாரகன் கேதுவும் பார்ப்பதால் வெளிநாடு சென்று இவர் வேலையை பார்த்து படிப்பை முடிக்கிறார். 4ஆம் இட அதிபதி கேதுவுடன் சேர்ந்ததால் சிறந்த ஞானத்தையும் கொடுத்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். திரு சுந்தர் பிச்சை ஜாதகத்தில் அஷ்டமாதிபதியும் விரையாதிபதியும், மீன லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், விரையாதிபதி சனி. இந்த 2 பேருமே 3ஆம் இடத்தில் இருக்க 5ல் இருந்த கேது பார்ப்பதால் யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. 5ல் 4 கிரகம் சசிமங்கல யோகம். கேது வேறு அங்கே இருக்கிறார். புதனும் கேந்திராதிபத்திய யோகத்தை கொடுக்கக்கூடிய புதனும் அங்கே சேர்ந்திருப்பதால் இவருக்கு யோகத்தை அள்ளி அள்ளி அடுத்தடுத்த கிரகங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. 5ம் 9ம் சேர்ந்தால் அதிர்ஷ்ட தேவதை இவர் வீட்டில் உட்காந்து சம்மணம் போட்டு உட்காந்துக்குருவா அப்படின்னே சொல்லிடலாம். 5 யாருன்னா சந்திரன்.
9ஆம் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். இந்த இருவருமே கடகத்திலே இருப்பது சசிமங்கல யோகத்தை அல்லவா இவருக்கு கொடுத்துவிடும். ஆக யோகம் என்றால் பெறுவது, தோஷம் என்றால் இழப்பது அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே வருவேன். இங்கே சசிமங்கல யோகத்தையும், அது 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அல்லவா சந்திரனும் செவ்வாயும் புதனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். ஆக பூர்வ புண்ணிய ஸ்தானம் இவருக்கு வலுவாயிருச்சு. சசிமங்கல யோகத்தையும் கொடுத்தாச்சு. படிப்பை முடிச்சுட்டு கூகுள் கம்பெனியில் போய் சிஇஓ ஜாயின் பண்ணுறார். 10ஆம் இடம் என்பது பண வரவை பற்றி சொல்லக்கூடிய இடம். பணம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டுகிறது. எப்படி? 10ல் குரு இருக்கிறார். சூரியன் 6க்குடையவன் பார்க்கிறார். 6ஆம் இடத்ததிபதி சூரியனை பார்த்தால், அதுவும் 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பணம் வரவு வந்துக்கிட்டே இருக்கும். பண வரவை சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம் அப்படிம்பாங்க. பணம் இவருக்கு பல இடத்துலேருந்து பல ரூபத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இட சூரியன் தன் வீட்டிற்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து 10ஆம் இட குருவை பார்ப்பது தான். இது ஒரு யோகம், விசேஷ அமைப்பு என்று சொல்லிவிடலாம். எந்த ஜாதகத்திலேயும் 6ஆம் இட அதிபதி சுபத்தன்மை பெற்றுவிட்டால் கோடியிலே தான் அவர்கள் புரள்வார்கள். இவரோ மீன லக்கணம், சுந்தர் பிச்சையோ. 6ஆம் இடம் என்பது சிம்ம வீடு. சிம்ம வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் தனது வீட்டிற்கு 11ஆம் இடமான மிதுனத்திலே நின்று 10ஆம் இட குருவை பார்க்கிறார். அப்போ பதவி, பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே இவருக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. 10ஆம் இடம் என்பது பெயர், புகழ், செல்வாக்கை பற்றி சொல்லக்கூடிய இடமாச்சே. இவர் பார்த்திங்கன்னா கூகுள் நிறுவனத்தில் தலைமை செயல் அதிகாரி ஆகிறார். தலைமை செயல் அதிகாரி என்பது ஒரு உச்சகட்ட பதவி அப்படின்னே சொல்லிடலாம். அந்த நிறுவனத்திற்கு ஒரு உச்சகட்ட பதவியில் போய் உட்காந்துடுறார். வருடத்திற்கு சுமாராக 1800 கோடி இவரது வருமானம் என்றால் அதுதான் நிஜம்ங்க. இவரது பங்களா மட்டுமே சுமார் 300 கோடியை தாண்டுங்கிறாங்க. இவர் வைத்திருக்கும் கார்களோ விதவிதமான கார்களை வைத்திருக்கிறார். அந்த கார்களின் மதிப்பு 300 கோடிக்கு மேலே இருக்குங்கிறாங்க. ஆக இவரின் சொத்து மதிப்பை நீங்களே பார்த்துக்கோங்க. ஆக கார், பங்களா, வசதி வாழ்க்கை எல்லாமே வந்தாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா 10ல் குரு சூரியன் பார்க்கிறார். இப்படி பார்ப்பதால் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் கூகுள் கிங் அப்படின்னே சொல்லிடலாம். கூகுள் நிறுவனத்தில் தலைமை அதிகாரி, ஒரு கிங்காகவே இருந்து அந்த நிறுவனத்தை திறம்பட செயலாற்றி மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டே வர்றார். அதாவது நிறுவனம் வளர்ந்தால் இவரும் வளருவார் அல்லவா? இவருக்கும் கோடி கோடியாக பணம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேண்டாதவங்க ஒரு பொலிட்டிக்கல் கேஸ் கொடுத்து இவர் மேலே ஒரு சில கேஸை போட்டுறாங்க. அந்த கேஸில் இருந்து இவர் ஜெயிச்சு வந்துடுறார். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை பற்றி சொல்லக்கூடியது. 6ஆம் இட சூரியன் குரு பார்க்கிறார். ஒரு நல்லது நடக்கும், ஒரு எதிர்மறையானது நடக்கும். இது எல்லாம் 6ஆம் இட சூரியனின் வேலை. லக்னாதிபதி குரு பார்ப்பதால் எல்லா சிக்கல்களையும் அவிழ்த்துவிட்டு வெளியே வருகிறார். கோடிகளில் வருமானம் பெறக்கூடிய திரு சுந்தர் பிச்சை அவர்களின் ஜாதகம் இப்படித்தான் இருக்கும். மீன லக்னம், கடகராசி, நட்சத்திரம் பூச நட்சத்திரம். 1, 4, 7, 10 கேந்திரங்களில் கிரகங்கள் இருந்தால் கேந்திராதிபத்திய யோகத்தை அல்லவா கொடுத்து விடுவார். 10ல் குரு பதவியை பறிப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. 10ல் குரு ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். 6ஆம் இடத்து அதிபதி வேற பார்த்துடுறார். அப்போ 10ஆம் இடம் சுபத்தன்மை பெற்று விடுகிறது. இவர் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா சனி திசை ஒரு 14 வருஷங்க. 1972 பிறக்கிறாரு. 86 வரைக்கும் 14 வருடங்கள் சனி திசை. அதற்கு பிறகு புதன் திசை ஒரு 17. 2003 வரை புதன் திசை நடக்குது. அதற்கு பிறகு 7 வருடங்கள் கேது திசை 2010 வரைக்கும். இப்போ நடப்பதோ சுக்கிர திசை.
20 வருடங்கள். 2010 இருந்து 2030 வரைக்கும் இவருக்கு சுக்கிரன் தான். சுக்கிரன் யாரோடு சேர்ந்திருக்கிறார்? லாபாதிபதி சனியுடன் சேர்ந்திருக்கிறார். தனது சொந்த வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஞானகாரகன் கேதுவோ 5ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் புதனுடன் சேர்ந்து பார்ப்பதால் இவருக்கு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். எதிலும் ஜெயம், எதை தொட்டாலும் வெற்றி, மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் என்று சொல்லுவார்கள். அதை போல திரு சுந்தர் பிச்சை அவர்களுடைய ஜாதகம் ஒரு யோக ஜாதகம், கோடிகளிலே கொடிகொட்டி பறக்கும் ஜாதகம், பணமழை பொழிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். இந்த கோடியில் புரளுவாங்க, கோடியில் புரள்றாங்க அப்படின்னா இதுதாங்க. நடிகர் விஜய் அவர்கள், அஜித் அவர்கள், இவர்களெல்லாம் ஒரு படத்துக்கு 50 கோடி 60 கோடி 100 கோடின்னு வாங்குகிறாங்க. நாமெல்லாம் ஒரு கோடியில் தான் நிற்கணும். அவங்க கோடியில் வாழ்கிறாங்க. அப்போ அவர்களுடைய ஜாதகம் ஒரு யோக ஜாதகம், உத்தம ஜாதகம், உயர்ந்த ஜாதகம் அப்படின்னு தானே சொல்லணும். அப்போ இன்றைக்கி நாம் பார்த்த திரு சுந்தர் பிச்சை ஜாதகம் அவர்கள் யோக ஜாதகத்திலே வந்து விடுகிறது. லட்சத்திலே ஒரு ஜாதகம், கோடியிலே ஒரு ஜாதகம் தான் இப்படியாக இருக்கும். ஆக இந்த பதிவில் திரு சுந்தர் பிச்சை அவர்களின் ஜாதகத்தை ஒரு சின்ன ஒரு ஆராய்ஞ்சு பார்த்தோம். இன்னும் இதுக்குள்ளே நிறைய போனோம்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம். இவர் ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லிக்கிட்டே வரலாம். இது ஒரு சின்ன பதிவு தான். மேலும் அடுத்த வீடியோக்களை நம்ம சந்திப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.